மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்வை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடன் சிறப்பு பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்கள் டாக்டர் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களும் திரு ஜுபின் ஜங்கத்வாலா அவர்களும் சங்கீதா பக்னன் அவர்களும் சேஷாச்சாரி ஐயா அவர்களும் இணைந்து குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கின்றனர். Table like it 1 second. நன்றி. ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு காலையில நம்மளுடைய ஆவின் பால் பாக்கெட்டுகளை பார்த்திருப்போம். சிந்தனையில் மாற்றம் சமூகத்தில் ஏற்றம் அப்படின்ற ஒரு வாசகத்தோட இந்த நாள் அழகா துவங்கி இருக்கு. இன்றைய தினம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தினம். அந்த கொள்கை குறிப்பு என்னன்னா, அனைவருக்குமான வளர்ச்சிக்கான தீர்வுகள், எல்லோருக்குமான சமத்துவமான உலகை தலைப்புல தான் இந்த வருடம் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு குறிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க ஐடிசி கிராண்ட் சோலா நிறுவனத்துடைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய ஒத்துழைப்பால் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களோட இணைந்து நாம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். மத்திய அரசின் வாழ்வாதாரத்திற்கான சேவை மையம் NCSEDA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுல வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று கிட்டத்தட்ட 14 பேருக்கு பணி ஆணைகளை இன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறாரு நிகழ்ச்சியினுடைய இறுதியில். இந்த நிகழ்ச்சியில முதல்ல பங்கேற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக மாணவர்கள் அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்துவார்கள். மாணவர்கள் மேடைக்கு வரணும். அவருக்கு கூட ஸ்டாஃப் நீங்க உதவி பண்ணலாம். முதல்ல தம்பி எப்படி வாங்க. யாரா சார் என்ன கூட வாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மாணவர் சார் நீங்க யாரா கூட வாங்க சார். யாரா கூட வாங்க. வாங்க நீ வாப்பா வா. பொன்னாடையை போர்த்தி மாணவர் கௌரவிக்கிறார். அதைத் தொடர்ந்து பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்களுக்கு டாக்டர் பி செந்தில்குமார் IAS அவர்களுக்கு மாணவர் பொன்னாடையை போர்த்தி தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து ரீஜனல் டைரக்டர் ஸ்கில் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீ BVS சேஷாத்ரி ஐயா அவர்களுக்கு மாணவர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கிறார். தம்பி நீங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஐடிசி கிராண்ட் சோலா இடத்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜுபின் ஜங்கத்வாலா ஏரியா மேனேஜர் சவுத் அண்ட் ஜெனரல் மேனேஜர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாணவர் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து சங்கீதா பக்னன் அவர்களுக்கு டெப்டி டைரக்டர் இன்சார்ஜ் நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் DA அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்.
இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டரில் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய திறமையான மாணவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையை தனித்திறமையை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி வச்சிருக்கிறாங்க, ஆட்டோமொபைல் திறமையை வைத்திருக்கிறார்கள், டெய்லரிங் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் நம்ம பங்கேற்ற இந்த விளக்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். I extend my great dietaries on the dais. I would like to first invite our Minister Sir, Thiru Ma Subramanian Sir of Health over here. Then Sendil Kumar Sir, Chief Secretary of Health, and Sesha Chatri Sir, Regional Director of Skill Ministry, and Zubin Sungadwala Sir, GM of ITC, and other media persons, my dear colleagues, and our beloved PWD students and their parents to this grand event. Welcoming you all. With this, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தமிழில் நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். That will be even more comfortable for me as well. Actually NCSE DA அப்படின்ற ஒரு அவேர்னஸே வந்து நம்மளோட பிடபிள்யூடிஸ் அமாங் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் இங்கே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் ஆகுது, இங்கே வந்து பிடபிள்யூடிஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து நான் ஃபார்மல் மோட் ஆஃப் ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ற அவேர்னஸே ரொம்ப கம்மியான மக்களுக்கு இருக்குது. அதனால் முதல்ல எங்களோட நிறுவனத்தை பற்றியான ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே கொடுக்கறது ஒரு ரொம்ப முக்கியமான பங்காக நான் நினைக்கிறேன். நம்ம நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டர் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட். நம்மளோட இந்த நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி it has been named. எல்லாருக்குமே விஆர்சினா தெரியும், ஆனால் என்சிஎஸ்சி டிஏன்றத விஆர்சி அப்படின்ற அசோசியேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Because from 2016 VRC has been renamed as NCSCDA. எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் all 21 different types of disability ஓட rehab செய்தியை சேகரிக்க வந்திருக்கிற பத்திரிகையாளர், செய்தியாளர், புகைப்பட கலைஞர், போராட்டம்ன்றது ரொம்ப அதிகம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் பாலிசியே இருக்குது. எல்லா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிடபிள்யூடிஸையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு இங்கே இப்போ கேண்டிடேட்ஸை ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால நீங்கள் எல்லாருமே வெறும் கவர்மெண்ட் வேலை தான் அப்படின்னு சொல்லி
மந்தமாக வெறும் அதை பற்றி மட்டுமே யோசிக்காமல் ப்ரைவேட்டைசேஷனில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங் இருக்குது, அதுக்கான ஸ்கில்லை நீங்கள் அக்வயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இன் ஈக்குவல் பார் வித் அ நார்மல் இண்டிவிஜுவல் இருக்குது. ஆனால் என்னென்னா அதுக்கான ஸ்கில் செட்டும் அதுக்கான மோட்டிவேஷனும் பர்சனாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதான் கொஷின் மார்க். இன்னைக்கு யார்கிட்டலாம் அது எல்லாமே இருந்ததோ இவங்க எல்லாருமே நல்ல நிறுவனத்தில் பிளேஸ் ஆகி தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நடந்த ஐடிசி ப்ரோக்ராம். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் ஐடிசி வந்து எதுக்கு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் சார் நாங்கள் இந்த மாதிரி வேர்ல்டு டிசபிலிட்டி டே செலிப்ரேட் பண்ணுறோம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்றைக்கி ஒரு கிராண்டான ஃபீஸ்டான லஞ்ச் வேணும், உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வி அப்ரோச்ட் பிரீத்தி மேம். பட் டு மை சர்ப்ரைஸ் வாட் ஷீ செட் லைக், என்ன சாப்பாடு மட்டும் பேசுகிறீங்க, வி ஆர் ஆஃப் பிகர் ரேஞ்ச், நான் உங்களுக்கு 15 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி தரேன்னு சொல்லி வித்தின் 1 week ஆஃப் டைம், யூ won't believe this magic has happened within 1 week of time. For us, the strong pillar of support has been Preeti ma'am. So I really want to thank her. She is Preeti ma'am. இன்னைக்கு 15 பேர் இருக்காங்க, அதுக்கு காரணம் அவங்க தான். இன்னும் அவங்க எப்படின்னா ஆக்சுவலி நமக்கு தெரியும் கொஞ்சம் எம்ஆர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஹைப்பராக இருப்பாங்க. அவங்க கிட்ட நான் போனால் ஹெச்ஆராக தான் போவேன், இல்லாட்டி நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன்னு சொன்னப்போ கூட பிரீத்தி மேம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த நான் பார்த்த ஒரு வெரி குட் சோல் ஹெச்ஆர். ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் யூ. அண்ட் எனக்கு ஜிஎம் சார் அளவுக்கு நான் போய் ரீச் ஆகல. ஸோ ஐ ஹவ் நோ ஐ நோ லைக் வாட் எவர் வி ஹவ் ரிசீவ் டு பிரீத்தி இஸ் ஃப்ரம் ஜிஎம் சார். ஸோ ஐ வுட் ரியலி தேங்க் ஐடிசி ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. And once again I thank my chief guest and all the great dignitaries who are sitting on the dais. All the very best. Thank you so much. Happy World Disability Day. Thank you ma'am. அதாவது உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு வழங்க கேட்ட இடத்துல வேலையும் அவங்கள சொந்தமாகவே அவங்க தங்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான உரையை வழங்கிய சங்கீதா பர்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தொடர்ந்து சொன்னது போல இந்த ஐடிசி கிராண்ட் சோலா இந்த இடத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய விழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு காரணமாக இருந்த ஸ்ரீ ஜுபின் ஜங்கட்வாலா, ஏரியா மேனேஜர் சவுத் அண்ட் ஜெனரல் மேனேஜர், ஐ வெல்கம் him to brief about ஐடிசி கிராண்ட் சோலா. Thank you. First of all, my warm welcome to Honorable Minister of Health and Family Welfare, Government of Tamil Nadu, Thiru Ma Subramanian sir, Dr. P. Senthil Kumar IAS, Principal Secretary, Health and Family Welfare, Government of Tamil Nadu, Thiru BVS Sheshachari, Regional Director, Skill Ministry, Government of India, and Madam Sangeeta Paruganan, who has said all the kind words about ITC. Thank you. Deputy Director in charge, National Center Service, National Career Service Center for Differently Abled, under the Ministry of Labour and Employment, Government of India. Of course, friends from the media and all the students and their parents who are here with us. I think it is an honor and pleasure to have all of you here under the ITC Grand Chola's roof. And what we are doing today is just literally, I would say, a drop in the ocean for what it is that this segment of our society actually deserves. All of us in our lives have been touched in some way or the other by families or people who have had a member of their family who's a person who's had some disability or the other. But most often in moments of crisis, people in vulnerable situations, such as people with disabilities, are excluded. It is time
for all of us now to act and find joint solutions in building a more diverse, inclusive, and sustainable and resilient world for generations to come, making all of you inclusive in our society. What we are doing here in ITC hotels, like I said, is just a small measure and a small drop in the ocean. And I thank you, ma'am, for giving us the opportunity to be part of this. ITC hotels over the years has, and over the last 2 decades, and I have been part of this company for now more than 3 decades, but over the last 2 decades, we have been in various hotels across our country, been hiring people with disabilities without differentiating the roles that they would do, not only in the back of the house areas, but even in the front of the house areas. And I'll give you an example. Our hotel in Bangalore, ITC Gardenia, has for the last 6 years had a gentleman who is hearing and speech impaired. He is right in front in the lobby as a bellboy, assisting guests, carrying the luggage to the room, moving up to the room with the guests, showing them the way up to their room, coming down. He is today, and as of the last year that when we did our recognition program, was recognized as the employee of the year of that hotel, equal to everyone else, not only in the segment of the people with disabilities. His performance was exemplary, because it is these people who want to prove themselves more, prove themselves better, and are able to dedicate themselves to the job that they have, which they appreciate so much more. And we have learned to appreciate that today and recognize this as a trait in people who have these challenges who they otherwise face in their day-to-day life. I'm also pleased to share that at ITC Grand Chola over the years, we have had people with disabilities working with us in various capacities, in the kitchen as a chef, in our accounts department, in our laundry department as well. And they have been performing like any of the other staff of this hotel. ITC Hotels across the chain has a target of employing at least 100 such people with disabilities, and I'm pleased to say that we have already reached 50%. Thank you. ITC Grand Chola in the meantime have taken additional steps, and we have offered employment, given this fabulous opportunity, to 14 such people here under the National Apprentice Scheme as well as in the fixed term contract, to fulfill jobs that all our other able-bodied people are also carrying out. And this is, like I said, in all departments, including housekeeping, front office, laundry, HR, finance, stores, employee cafeteria, and F&B service across the entire hotel. So these lunches and things are like just literally, it is a gesture. Our stake in this and our partnership in this is for the long term, I can assure you that. And we do hope that as an industry across all other hotels in the city, in the state, in the country, such examples are followed. I'd like to take this opportunity to thank Tiruma Subramanian sir for being here with us today, and of course the National Career Service Center for the Differently Abled for working so closely with us and extending the support for the dignity, rights and well-being of persons with disabilities. Thank you once again. Thank you, sir. So this is exactly what meant by able does not mean enabled, disabled does not mean less able. So it's great. Thank you for your support and initiatives towards differently able people. சிந்தனையில் மாற்றம் சமூகத்தின் ஏற்றம் அதுதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்காக ஐடிசி கிராண்ட் தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து பல்வேறு மற்ற நிறுவனங்களும் வரணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி சார். அதை தொடர்ந்து ஸ்ரீ பிபிஎஸ் சேஷாத்ரி, ரீஜனல் டைரக்டர், ஸ்கில் மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களை நிறுவனம் குறித்து பேச அன்புடன் அழைக்கிறேன்.
morning. Welcome to all. First of all, my congratulations and best wishes for the celebration of International Day of PWD. We are in today's function. We are privileged to have the Honorable Minister, the Madurai sir, Minister of Family and Health and Welfare, and today's special guest, the Thanthi sir, Principal Secretary, Ministry of Family and Welfare. We are privileged to have here, sir. Vanakkam. Okay. Now, coming to the initiatives taken by the Skill Ministry, actually, basically, I am from the Ministry of Skill Development and Entrepreneurship. This is Regional Directorate is here. So earlier, this NCSC also is a part of our system. We were earlier with the Ministry of Labor and Employment, wherein it was called as Vocational Rehabilitation Center. So where they are providing opportunities for the PWD people. Throughout the year, anytime you can take admission, they will identify what trade you will be suitable and they will be giving training, and later on they will be placing. So earlier we were there with that. In 2014, this Ministry of Skill Development and Entrepreneurship has been formed. So wherein we have separated from them, but still they are in our campus and we are providing support to them. So now under Skill Ministry, the initiatives taken are, basically in the Skill Ministry, we are controlling the total long-term skill ecosystem under Directorate General of Training. That means we are conducting courses for ITA, Industrial Training Institutes, as you are aware. So in the ITA system, there are some 5 special courses designed specially for these PWD people. In the year 2019, 5 courses, that is on COPA, Computer Operator and Programming Assistant, and Cutting and Sewing, like this metal cutting, hairstyle. These are some 5 courses have been designed specially for these people, and also there is a ITA in Orissa especially for the disabled people. In addition to this, we have around 150 ITA courses. In 2019, according to the Disability Reservation Policy 4%, we have identified for various states to whom we can offer the admission, but more awareness has to be created on this. So right now also we are providing admission for the PWD people for various states. So these are the initiatives from the long-term ecosystem. In addition to this, in the ministry we have the short-term courses are conducted by the NSDC. So they have various sector skill councils. So among them, a new sector skill council for PWD has been separately created, and they have also designed a lot of courses for the PWD people. Maybe more than 100 courses are there, but the awareness among people is very less. That has to be created so that people will get benefit of this. So now I request all the children and their parents to spread this message to other people also. And I thank ITC Chola for organizing this event and also providing placement for the giving opportunity for the these PWD people, offering placement in their hotels. And also they are coming forward for apprenticeship also, I heard. So I thank them very much. And I thank Madam Sangeeta Madam for conducting this function in a grand way in association with ITC Chola. Thank you. Thank you, sir. So பல்வேறு பயிற்சிகள் குறித்த விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. தகவல்களை நீங்கள் நேரில் கூட சென்று கேட்டுக்கலாம். நிறைய பயிற்சிகள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக இருக்கு, ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள், பிரின்சிபல் செக்ரட்டரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவர்களை அழைக்கும் முன் நான் அவரை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். அவர் அழைச்சிருக்கோம், அவரை பற்றி சிறப்பாக சொல்லணும்னு நினைக்கும் போது 2-3 பேர்கிட்ட நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்கும்போது குறிப்பாக அவங்க சொன்னது கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர், மிகச்சிறப்பாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று மட்டுமே போதும். இந்த குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும், கடந்த ஆட்சியில் முன்னாள் முதல்வருக்கு அமைச்சகத்தில் இருக்கிறாருன்னா அவருடைய எவ்வளவு தன்னுடைய வேலையில மும்முரமாக இருப்பார் அப்படின்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த அரசுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 1995ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வாகி இருக்கக்கூடிய அவர் விழுப்புரம் கூடுதல் ஆட்சியராக பணியாற்றியிருக்கிறார். திண்டுக்கல், அரியலூர் ஆட்சியராக பணியாற்றியிருக்கிறார்.
எண்டமாலஜி பூச்சியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவரை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அழைத்து உங்களுக்கு ஊக்கமளிக்கும்படி பேச அவரை அழைக்கிறேன். நன்றி. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த தினத்தில் இந்த சீர்மிகு நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமையுரையாற்ற உள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்புரை ஆற்றி அமர்ந்துள்ள இந்த ஐடிசி கிராண்ட் சோலா என்னுடைய ஏரியா மேனேஜர் சவுத் அண்ட் ஜெனரல் மேனேஜர் திரு ஜூபின் சொங்தோவாலா அவர்களே, இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள மண்டல இயக்குனர் திரு சேஷாச்சாரி அவர்களே, இந்த விழாவினை இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வரும் துணை இயக்குனர் திருமதி சங்கீதா பர்குணன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே பங்கேற்று இருக்கும் மாணவர்களே, பெற்றோர்களே, ஊடக நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு இதர நலத்திட்டங்களை மக்கள் நல்வாழ்வு துறையிலும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் துறையின் வாயிலாகவும் இதர துறையின் வாயிலாகவும் தொடர்ந்து செயல்படுத்தி நாட்டிலேயே ஒரு முன்னோடியாக செயல்பட்டு வருகின்றன.